வணக்கம் அன்பு நண்பர்களே, வாழ்க வளமுடன். மனவளக்கலை புக்ல இருந்து புதிய சாப்டர் இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம். சினம் தவிர்த்தல். தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க, காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. சினம் தவிர்த்தல் என்ற சிந்தனை மனித குலத்திற்கு மிக மிக அவசியமானது. எந்த பொருளையும் நாம் மனதில் கொண்டு சிந்திக்க சிந்திக்க அதனுடைய தன்மை தெளிவாக காட்சி தரும். அதனால் எழக்கூடிய தீமைகளை தவிர்த்து கொள்ளவும், அதை எந்த முறையிலே நலம் தரும் செயலாக மாற்றிக்கொள்ளலாம் என்ற வழிமுறைகளை வகுக்கவும் அந்த சிந்தனை தான் நமக்கு துணை புரியும். எனவே இது ஒரு நல்ல சிந்தனை. சினமானது எவ்வளவு கொடியது என்பதும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதத்திலே அனுபவமாக கிடைத்திருக்கும். சினம் எழுந்தால் அது பிறர் உள்ளத்தையும் புண்படுத்துகிறது. தன் உடலையும் தன் மனதையும் கேடுறச் செய்கிறது. தற்காலத்திலும் துன்பம் உண்டாக்கி பின்னரும் துன்பத்தை நீடிக்கச் செய்யும் ஒரு உணர்ச்சி வயப்பட்ட பகை உணர்வு சினமாகும். நெருங்கிய நண்பர்களிடத்திலே, சுற்றத்தார்களிடத்திலே நம்மோடு அன்பு கொண்டு நமது நலத்துக்காகவே வாழ்ந்து கொண்டிருப்பவர்களிடத்திலே தான் அதிகமாக அடிக்கடி சினம் வருவதை பார்க்கிறோம். நம்ம நார்மலா கோபம் வர்றது எனக்கு தான் நேச்சுரல். நான் வெளியே பெருசா 99% எங்கேயுமே கோபம் காட்டவே மாட்டேன். கோபம் எங்க வரும்னா நம்மளோட கூட இருக்கிறவங்க, நம்மளோட நெருங்கிய நண்பர்கள் இடத்துலையும் நம்ம குடும்ப உறுப்பினர்கள் இடத்துல தான் அதிகமா சினம் வரும். தீமை செய்தார்க்கும் நல்லது செய்ய வேண்டும் என்ற பண்பாடுடைய இந்த மனித சமுதாயத்தின் உயர்விலே நல்லது செய்பவர்களுக்கும் தீமை அளிக்கின்ற எண்ணம், எண்ண வேகம், உணர்ச்சி வேகம், சினம் என்றால் அதை கட்டாயம் தவிர்க்கத்தான் வேண்டும். சரி. அருகுண வரிசையில் சினம் 2ஆம் இடத்தை வகிக்கிறது. முதல் இடம் வகிக்கும் அவா என்னும் ஆசையை சீரமைத்து நிறைமணமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று பார்த்தோம். 6 குணங்கள் சொல்றாங்க. அதுல ஒண்ணு ஃபர்ஸ்ட் ஆசை சீரமைத்தல் முடிச்சிட்டோம். இப்ப 2ஆவதுல சினம் வருது. இந்த சினத்தையோ ஒழித்தே ஆக வேண்டும். சினம் ஒழிய மனம் அடையும் நிலைதான் பொறுமை. இதனை பொறையுடைமை என்று வள்ளுவர் கூறுவார். தற்சோதனையில் மேன்மேலும் உயர்வடைந்து குணநலை பற்றி நோக்கி வெற்றி நடை போடும் நமக்கு இந்த பொறையுடைமை மிகவும் அவசியமாகும். பொறையுடைமையின்றி குணநலப்பேற்றில் உயர்வடைய முடியாது. நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் என்றார் வள்ளுவரும். பொறையுடைமை தரும் நிறையுடைமை இல்லாத ஆன்மீகமே அன்று. ஒருவன் ஞானம் பெற்றுவிட்டானா அவன் ஞானிதானா என்பதை எப்படி அறிந்து கொள்வது? எந்த சூழ்நிலைகளையும் ஒருவனை சினம் அணுகவில்லையானால் அவன் ஞானம் பெற்றுவிட்டான் என்று கொள்ளுங்கள். அவனே ஞானி என்று கொள்ளுங்கள். சினம் அரும் இடத்தில் தான் அருள் தோன்றும். அருள் துறைக்கு, அதாவது ஆன்மீகத்திற்கு சினமானது நேர் எதிர்நிலை. அதனால்தான் சினம் மாண்டு போக அருள் சேர்ந்திருப்பதெக்கலாம் என்று பத்திரிகையார் எங்கினார். அருளா நான் வேண்டுதல் கேட்டல் புரிதல் வேண்டும், அணுத்துணையும் சினம் காமம் அடையாமை வேண்டும் என்று விண்ணப்பம் செய்தார் வள்ளலார். அணுத்துணையும் சினம் அடையாமை என்றார். பிரபஞ்சத்திலே அணுதான் மிகச்சிறியது. அந்த அளவு கூட சினம் அறவே கூடாது என்றுதானே பொருள். அந்த குட்டி அணுவோட அளவுக்கோட நமக்கு சினம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. பெரிய பெரிய மனிதர்கள் எல்லாம் ஞானிகள் எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னா, அவங்களுக்கு கோபமே வரலை அப்படின்னா அவங்க ஒரு ஞானின்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஹோப்ஃபுல்லி இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே. வாழ்க வளமுடன். நன்றி.